Mr. and Mrs. Alfonso, welcome back to our channel. So, ஜனநாயகன் படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் இறங்கிருச்சு. ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ப்ரோமோக்கு நான் ரியாக்ட் பண்ண ஒரு டமாலான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இவங்களுக்கு தெரியாது சரியா. பட் ஒரு குட்டி 30 செகண்ட் ப்ரோமோ தான். பட் நெவர்தலெஸ் இந்த பாட்டே பயங்கர ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற லெவல்ல நீ வா நீ கேளு. செம்ம எக்ஸைட்டட். 6:30 மணிக்கு நான் ரியாக்ட் பண்ண அல வைக்காதீங்க எனக்கு. ஆமா, அல வைக்காம மட்டும் இருங்க. கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் கொடுங்க. 6:30க்கு வந்துச்சு சாங். நாங்க 7:30 தான் ரியாக்ட் பண்றோம். பிகாஸ் அவங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வரக்கல இல்ல பரவாயில்ல, ப்ளேம் பண்றதுக்கு இல்ல. we wanted her also. எனக்கு பேசிக்கலா இருந்துச்சு. அண்ட் அவங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதான் சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி இல்லைனா நாங்கள் 2 பேர் தான் ரியாக்ட் பண்ணிருக்கோம். பிகாஸ் தளபதி we cannot miss. ஆமா எல்லாம் எப்படி ஓகே. ஸோ ஒரு பேரே வரலாறு. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்றேன். பட் போற பொண்ணு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு let's get started with excited. Here we go. Let's go. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஏய் வேற போட்டுட்டு கூஸ்டோஸ் ஆக்கிடுறாங்களா. அண்ணி அடி ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காத ஏத்தோட எனக்கு பயங்கர டோஸ் ஆகுது. உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே ஒரு பேரே வரலாறு. அந்த பஸ் ஐகானிக் அந்த செல்ஃபி அனி ப்ரோவா. நைஸ் மிக்ஸ், பியூட்டிஃபுல் மிக்ஸ். Then okay, who's the choreographer? இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழ் அழியாதே, சிங்கம் இறையாகாதே. நீயும் எங்க போன போதும் போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையா தெரிக்கும். அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம். எங்க மனமே உணர்ந்தே எங்க கனவா சுமப்போம். வெரி கூஸ் பம்ப்ஸ் சுருக்குது உள்ள. துளியே வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியாது வானின் கதையே முடியாது கதையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே நைஸ். அழிச்சாலும் யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு. தமிழ் மண்ணின் தரமானவன் என் தளபதி. வேற லெவல்.
எனக்கு இங்க வலிக்குது. Goosebumps overloaded. Oh my god, lyrics விவேக் சார் தானே? விவேக் தான் செம பவர்ஃபுல். சூப்பரா எழுதிருக்காரு விவேக் சார். என்னது சிங்கம் இரையாகாது அந்த ஒரு லைன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டான்ஸா வெரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி அழுக, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ திருப்பி அழுணுமான்னு பார்த்தேன். நான் சூப்பரா எடுத்து போயிட்டாங்க பாட்டு. வேற லெவல். ஐயோ வெறித்தனம். என்ன ஸ்டெப்புங்க. நான் ஆனிமேஷன்ல காட்டிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத்தனை நேரம் ஆனிமேட்டடா தான் காட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஆனிமேட்டடா காட்டிட்டு இருக்காங்க போல இருக்கும்போது அதே இம்பாக்ட்ல அதே மாதிரி ஒரு எஃபெக்டோட பின்னாடி எப்படி அந்த டொனாலிட்டியில கொண்டு வராங்க தெரியல. அந்த கால் மொமெண்ட் தானே சொல்றேன். ஆமா மொத்தமா அத்தனை நேரமா வந்து ஆனிமேட்டடா தான் காட்டிட்டு இருந்தாங்க. அது ஜம்ப் பண்ணி வர மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த மொத்த விஷுவலுமே வந்து அதைத்தான் ஆனிமேட்டடா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் அந்த விஷுவலே அந்த மாதிரி கொண்டு வந்து தளபதி டான்ஸரா சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு I initially wanted it to happen. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஆனிமேட்டா போச்சு ஆனிமேட்டா கொண்டு போயிட்டாங்க போல பெருசா அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க போல இதுல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் ஆட ஆரம்பிச்சா அதே டொனாலிட்டியில ஆட ஆரம்பிச்சா பின்னாடி ஆளுங்க அதுக்கு பின்னாடி லைட்னிங் ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவர் மனுஷன் ட்ரெஸ்ஸிங் செம்ம ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் எப்படி அதுவும் அந்த காலை வடகிட்டு போவார். ஐயோ அடிச்சாருங்களா வெறி ஏறிச்சிருக்கலாம். அப்படியே வில்லோலயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்லையா? இல்ல இல்ல இருக்கலாம். தீம் தனக்கத்தில்ல இல்ல டாடி மம்மில இருக்கும். அந்த மாதிரி கால் இப்படி ஏதோ கால் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. கரெக்ட். சூப்பர் மைண்ட் ப்ளோயிங். நல்ல வேற லெவல் வாய்ஸ் விஷால் மிஸ்ரா அவர்கள். வாய்ஸ் சூப்பர், லிரிக்ஸ் சூப்பர், மியூசிக் சூப்பர். அனி ப்ரோ வேற லெவல். செம்ம அடி. இந்த ப்ரோமோல கேட்கும்போது இவ்வளவு டோஸ் இல்ல. அதாவது மீனிங் லிரிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த சாங்ல இருந்து கொஞ்சம் டோஸ் வந்து வச்சிருச்சேன். மேபி வேணும்ட்டே ப்ரோமோல லைட்டா அந்த டோஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே பீட் செம்ம எடுத்த உடனே அடி அந்த தலபதி அதுதான் நான் எதுக்கு டேய் இந்த பாட்டா அடினேன். பிகாஸ் எனக்கு அது க்ளூவே இல்ல. ஸ்டார்டிங் ஒரு பேரே வரலாறு அப்படி போயிட்டு இருந்துச்சா. ஓகே என்ன சொல்லுவாங்க அங்க இருந்து தலபதி அப்படி வந்தோம்னா அவங்க வெரி வாவ். எனக்கு அது நேத்து இதேதான் நான் சொன்னேன். எனக்கு சந்தோஷப்படும் போது ஹிட் ஆகுது. அதான் எனக்கு நான் நேத்து லிட்டரலா சொன்னேன். நேத்து டிசம்பர் 17 அவ்வளவுதான். இன்னைக்கு Jan 9 வருது. இனி ஒரு 20 நாள் கிட்ட தான் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு அப்டேட் அப்போ தளபதி இது பயங்கர எக்ஸைட் ஆகுது. இது எக்ஸைட் ஆகுறதா இல்ல ஐயோ கிட்ட வருதுன்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறதா? கரெக்ட். எனக்கு அது ஹிட் ஆகுதா ரொம்ப ஹாப்பியா என் மூஞ்சி பாத்துருப்பீங்க. நான் இங்கெல்லாம் வலிக்குது எனக்கு உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால முடியல. வேற லெவல் லிரிக்ஸ் சூப்பரா லிரிக்ஸ் மியூசிக் செம்ம மியூசிக் கிளி அது சாரி மிக்ஸஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு 2 வாட்டி மிக்ஸ் அது பயங்கரமா ஆச்சு நினைக்கிறேன். அல்டிமேட்டா இருந்துச்சு. கொரியோகிராஃபி யாரா சுதன்னு சொல்லிட்டு பார்த்தேன். புதுசா இருக்கு அப்படி பேரு. நல்லா இருந்துச்சு கொரியோகிராஃபி. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஐ மீன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி ஃபுல் சாங். சின்ன ஒரு போர்ஷன் தான் பாத்துறோம். ஐயோ இதுவே சூப்பரா இருக்குங்க. ஃபுல் சாங்லாம் வந்து அவ்வளவுதான் போலயே. எனக்கு அந்த டொனாலிட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி அவர் ட்ரெஸ்ஸிங் செம்ம கிளாஸியா இருக்கு. சரியான கிளாஸியா இருக்கு. தளபதி அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பாருங்க இங்க என்ன அவர்தான் ட்ரெண்டே செட் பண்ணுவாருங்க. இது இந்த ஃப்ரேம் காலி நாடு அப்படியே இது கை வைக்கிற மாதிரி. அது அனிமேட்டட்ல வந்து நான் சொல்ல வரப்போது அனிமேட்டட்ல பாக்குறதுக்கே கூஸ் பம்ப்ஸா இருக்குது. ஒரு வேளை விஷுவல்ல வச்சாங்கன்னா டக்குன்னு மாதிரி நின்று இருக்கு. அப்படி இந்த ஒரு சீன்லயாச்சும் என்ன கூப்பிட்டுருக்கலாம்பா. எனக்கு ஆசைதான். சரி விடுங்க ஏதாச்சும் ஒரு வாட்டி பேர் சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஃபுல்லா கால் பேர் சொல்லுங்க. ஐயோ கடவுளே. ஐ டோன்ட் நோ. ஆனா அந்த வேற லெவல் பீக் அது. ஐயோப்பா செமையா இருக்காரு மச்சான். ஐ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். போலீஸ் ட்ரெஸ்ல வேற லெவல். இதுல வேற லெவல். டக்கின் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு ஷர்ட் ஓபன் ஷர்ட் விட்டுட்டு டான்ஸ் அந்த பின்னாடி ஒரு லைட்னிங் அடிச்சிட்டே இருக்க மாதிரி பாத்தியா? அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. கார்ட்டூன் மாதிரியும் இருக்கு, ரியலாவுமே இருக்கு. அதுதான் சொல்றேன். அனிமேட்டடா இருக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா ரியலா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஒரு மாதிரி எப்படி இது கிரியேட் பண்ணாங்க இதுமே நல்லா இருந்தது. அந்த வேவ் மாதிரி வந்து டக்குன்றது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வெல் மேட் ஆல்ரெடி பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. மொத்த விஷுவல் பார்க்கறதுக்கு செம கியூரியஸா இருக்கு. சூப்பர் எக்ஸைட்டட். very much excited. ana excited எல்லா சிங்கர்ஸும் பேக் அந்த மீன்ஸ் இந்த பேக்கிங் வோக்கல்ஸ் பாடின ஆட்களும் அமேசிங். எல்லாமே எடிட்டிங்கா இருக்கட்டும் விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தது. வேற லெவல் வெறித்தனம். லுக்கிங் ஃபார்வர்ட் எக்ஸைட்டட். ஆனாலும் ஒரு மனசு கஷ்டம்.
அது உங்களுக்கே தெரியும். அது வந்து இருந்தே தீர்வு, வேற வழி இல்லை. ஓகே, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ அதுல ஸ்டார்ட் பண்ணாங்க பாரா, மறுபடியும் ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல மீண்டும் மீண்டும் ஆகிற வர ஆமாப்பா, அது கேட்டோடனே அதுவும் அந்த லைனுங்க. என்ன லைன் அது எக்ஸாக்ட்டா? தூணா நின்னா படத்துக்கே நம்மளுக்கு இதாயிடுச்சு. அந்த லிரிக்ல அங்கதான் இமோஷனல் ஆகிட்டாங்க. அதுவும் அந்த கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபார்மேஷன் வேற. தலைவா போஸ்டர் ஒன்றும் ஐயோ இல்லைங்க, போதுங்க போங்க. நம்பிக்கை அதானே எல்லாமேங்கிற மாதிரி நம்புவோம். ஐ மீன் லைக் கண்டிப்பாக 1 or 2 years இல்லை, அது கன்ஃபார்மு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாச்சு பார்த்து ஏதாவது பண்ணு. ஒரு படம் அப்பப்போ வந்து மனசு கஷ்டமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து ஒரு மாதிரி நான் டினையல்ல இருக்கேன் இன்னும். சாச்சா இல்லை 2 வருஷம் கழிச்சு வந்துடுவாரு, 3 வருஷம் கழிச்சு வந்துடுவாருங்க இருக்கேன். விடுங்க அதுதான் நம்புவோம். நம்பிக்கை அதுதான் எல்லாமே எப்படி வரும், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்புவோம். ஐ ரியலி நீங்கள் அரசியலில் ஃபுல் டெஸ்ட்டாக இறங்குங்க, தப்பே கிடையாது. யூ கோ அஹெட், பட் ப்ளீஸ் அப்பப்போ வந்து விடுங்க. விட்டா ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கஷ்டமாக தான் இருக்கு. இங்கே சரி விடுங்க, அங்கே வேற லாங்காக போயிட்டு இருக்கு. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை, டன் அல்டிமேட்டு வேற லெவலும் சம்பவம் சாங்கு சூப்பர் டூப்பர் ஹாப்பி அப்படி சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் ஆர் ரியாக்ஷன் ஃபார் ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பேரே வரலாறு லிரிக்கல் வீடியோ. உங்க தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ வச்சு 14 குட்டிகள் வந்து சந்திக்கிறோம், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.